குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அவசரப்பட்டு இந்த முருகனை நீ தள்ளி விடாதே. வருகின்ற நபர் யாரென்று தெரிந்துவிட்டால் நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கத்தான் போகிறார். நான் சொல்லும் இவரின் மூலம் உனக்கான உதவி கிடைக்கத்தான் போகிறது. அவரின் புகைப்படத்தோடு அல்லவா இப்பொழுது என் பிள்ளையை சந்திக்க வந்திருக்கின்றேன். நீயோ அவரை காண்பதற்குத்தான் இங்கு கதியாக தவமாக இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு புரிகிறது. என் தங்கமே, நீ படும் துன்பத்தை பார்த்தும் உன்னை கடந்து வருகின்ற நிலையை உனக்கு நான் உணர்த்தாமல் இருப்பேனா? இந்த கடினமான பாதையை பார்த்தும் உன் கண்ணீரை துடைக்க நான் வராமல் இருப்பேனா? நீ இருக்கும் திசையை நோக்கி நான் வந்து விட்டேன். மனம் வருந்தாதே என் பிள்ளையே. நான் செல்ல பிள்ளையாக தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கும்போது நீ இதற்காக மனமருந்தி கொண்டு இருக்கின்றாய். கடந்த பாதையே அப்படியே கடந்துவிட்டு போகட்டும் என்ற நினைப்பில் உன் மனதில் எதையோ நினைத்து கொண்டு மனம் போன போக்கில் நினைத்து கொண்டு அங்கு நேர்மையான செயல்கள் கூட விட்டு பின்னோக்கி வருவதற்கு ஒரு முயற்சியினை எடுக்கின்றாய். இந்த அப்பன் முருகன் இருந்தும் உனக்கு அப்படி ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படலாமா? நான் தான் உன்னிடம் என்ன சொன்னேன்? விதி என்னை வீழ்த்த நினைத்தாலும் என் அப்பனின் கரங்களும் என் முருகனின் வேலும் என்னை கரம் காக்க வரும் என்று நீ நினைத்துக்கொள் என்று சொன்னேன் அல்லவா? முடிந்துவிடும் என்று நினைக்கின்ற இடத்தில் இருந்துதான் உன் அப்பனானவன் உனக்கான ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவேன் என்று உனக்கு தெரியாதா என் கண்ணின் மணியே? வீழவே வீழ்ந்து விட்டேனே, எழவே வழியில்லையோ என்று நீ நினைத்து கொண்டு இருக்காதே. உண்மையான அன்போடும் பாசத்தோடும் உனக்கான ஒருவர் உன்னை தேடி வந்து உனக்கான விஷயத்தில் உதவியை பெறுவதற்கு இப்பொழுதே வந்து விட்டார். உனக்கு வெற்றியை தருவதற்குத்தான் இந்த முருகன் அவரை அனுப்பி வைத்திருக்கின்றேன். நீயோ திக்குமுக்காடி தத்தளித்து கொண்டு துன்பம் என்னும் துயர கடலில் நீந்தி கொண்டு இருக்கின்றாய். கழுத்தை நெரிக்கின்ற அளவுக்கு பிரச்சனை. மூழ்கி விடுவோமோ என்று எண்ணிக்கொள்ளாதே. கரை சேர்க்க மட்டுமல்ல, அந்த துன்பக் கடலில் எப்படி நீந்த வேண்டும் என்பதையும் இந்த முருகன் உனக்கு சொல்லி கொடுக்கத்தான் வந்து இருக்கின்றேன். உன் பாரத்தை போட்டுவிட்டு உன் வேலையை செய். மீதியே என் அப்பன் முருகன் பார்த்து கொள்வான் என்று நினைத்துக்கொள். என் பிள்ளையே, உனக்கான உதவியே இந்த சண்முகனின் பெயர் கொண்ட ஒருவரை செய்யத்தான் வரப்போகிறார். இந்த சண்முகன் எந்த ஊரிலெல்லாம் குடிக்கொண்டு இருக்கின்றேனோ அந்த அறுபடை வீடுகளில் இருந்து உனக்கான உதவி வரத்தான் போகிறது. கண்ணின் மணியே, இந்த முருகனை மட்டுமே நம்பியிருக்கும் என் பிள்ளைகளுக்கு உனக்கான ஒரு விஷயத்தை சொல்கிறேன், கவனமாக கேள். நீ உதவி என்று நினைக்கின்ற விஷயத்தில் உதவி என்ற உடனே நீ உதவி செய்வதற்கு யாரும் இல்லை நினைக்கும் என்ற இடத்திலே உனக்கான ஒரு உதவி ஆள் தெரியாத முகம் தெரியாத ஒரு இடத்திலிருந்து வந்திருக்கும். அது எல்லோருடைய வாழ்க்கையிலும் நாம் உணர்ந்து இருக்கலாம். ஆனால் அந்த உதவி செய்தது யார் என்று தெரியாமல் நீ உணர்ந்திருக்கும் இந்த வேளையிலே உனக்கு ஒரு உண்மையை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். அறுபடை வீடுகளிலிருந்து உனக்கான உதவி கிடைக்கும். திருச்செந்தூரிலிருந்தோ பழனியிலிருந்தோ என்று எத்தனை இடங்களிலெல்லாம் நான் குடிக்கொண்டு இருக்கின்றேனோ அத்தனை இடத்திலிருந்தும் உனக்கான உதவி கிடைக்கும். என் பெயர் கொண்ட ஒருவர்தான் அந்த உதவியை செய்திருப்பார். நீ நன்றாக ஆராய்ந்து பார் என் கண்ணின் மணியே. அவருடைய பெயரும் முருகனாக இருக்கலாம், சண்முகனாக இருக்கலாம், குகனாக இருக்கலாம், வேலனாக இருக்கலாம். இன்னும் எத்துணை பேர்கள் எனக்கு உண்டோ அத்தனை பேர்களும் உனக்கு உன்னிடம் வந்து சேரும்போது அதிசயத்தில் ஆழ்த்தத்தான் போகிறது. நீ அப்பொழுது உணர்ந்து கொள்வாய், கண்டிப்பாக இதை செய்திருப்பது என் முருகன்தான் என்று. அந்த விஷயத்தில் நீ உறுதியாகும் தீர்க்கமாகும் என்னை நம்பிக்கொள்ளும் தருணமும் உன்னை வந்தடையத்தான் போகிறது. நீ யாருமே இல்லையே என்று தானே தனிமையோடு போராடி கொண்டிருந்தாய்.
இதோ இவரே உனக்காக வந்து உனக்கான வெற்றியின் ஸ்பரிசத்தை தந்து நம்பிக்கையோடு எழுந்து வா என்ற ஒரு உண்மை தன்மையை தெளிய வைப்பதற்காக வந்திருக்கும் போது, நினைப்பது எல்லாம் நல்லதாக இருக்கும்போது நடப்பதும் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. கலங்காதே, துன்பமெல்லாம் தீர்ந்து இந்த முருகனின் அருளால் உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது. உனக்கான நேரம் வந்து விட்டது. இனி என் பிள்ளைகள் யாரையுமே தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த முருகனை நம்பி அப்பனே என்று என்னிடம் கையேந்தி விட்ட பிறகு உன்னை வேறு யாரிடமும் கையேந்த நிலையை நான் வைக்கப் போவதே கிடையாது. உனக்கான நல்ல செய்தியை கொண்டு வந்து உனக்கான வெற்றி பாதையை தருவதற்குத்தான் இந்த முருகன் வந்து இருக்கின்றேன். இனி உன் வாழ்வில் சந்தோஷம்தான். உன்னை வீழ்த்த எந்த திசையில் வந்து எவர் வந்தாலும் சரி, அந்த விஷயத்திலிருந்து தாண்டி உன்னை இந்த கந்தவேல் காக்க, உன் எதிரிகளை வீழ்த்த இந்த வீரவேல் வந்து விட்டேன். இனியும் உன் மனம் வருத்தமடையாதே. கண்கலங்கி கதியிலிருந்து தவிக்கும் போதெல்லாம் முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லி நீ என்னை சந்தோஷத்தில் அங்கு திக்குமுக்காட வைக்கும்போது உன்னை அந்த விஷயத்திலிருந்து காப்பாற்ற வரமாட்டேனா? சிறிது சிறிதாக உன் பிரச்சனைகள் எல்லாம் விலகி உனக்கான வெற்றியை பெறுவதற்கான நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய். உனக்கு ஏற்படுகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றியமைத்து கொண்டு உனக்கான நேரத்தை குறித்துவிட்டு உனக்கு வெற்றி பாதையை தருவதற்குத்தான் இந்த முருகன் வந்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, உன் துன்பத்தையும் உன் துயரத்தையும் கடந்து வந்து விட்ட பிறகும் நீ மனமருந்தவே வேண்டாம். நீயாக இருப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இரு. எதிர்மறை சிந்தனைகளுக்கான விஷயத்தை நீ மாற்றி செய்து கொண்டே இருக்காதே. உன் சிந்தனை எதுவென்று நான் அறிந்துவிட்ட பிறகும் அதை பற்றி எதிர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொண்டே இருந்தால் நீ நினைத்த காரியத்தில் அங்கு தெளிவு கிடைக்காது. தெளிவும் உண்மையும் உன்னிடத்தில் இருக்கும்போது நீ யாருக்காகவும் எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எதை வாங்க வேண்டும், எதை அங்கு விட்டு வைக்க வேண்டும், எது உனக்கானதாக மாறப்போகிறது என்று எல்லாம் இந்த முருகவேலுக்கு தெரிந்ததுதானே. அதன்படிதானே உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அடையாளப்படுத்த வந்து இருக்கின்றேன். அதன் பிறகும் சற்றும் யோசித்து விடாதே. நடப்பதையும் நடக்கப் போவதையும் நான் தீர்மானித்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்து வருத்தப்படுகிறாய்? எல்லாம் இந்த முருகனின் ஆணைப்படி உனக்கு நல்லதாகவே தான் நடக்கப் போகிறது. வாழ்க்கையில் முந்தி செல்பவர்களை நினைத்து வருத்தப்படாதே, கலங்காதே. எதுவுமே எந்த நேரத்திலும் உன்னை வந்து சேரும் என்று என்னால் விதிக்கப்பட்டு இருக்கும்போது மற்றவர்களின் வாழ்க்கையை உன்னோடு ஒப்பிட்டு உன் நிம்மதியை இழந்து விடாதே என்று தான் சொல்லி கொண்டு இருக்கின்றேன். உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேருவதற்கான நேரத்தையும் காலத்தையும் நான் குறித்துவிட்ட பிறகும் இதற்காக கண்ணின் மணியே நீ நம்பிக்கை இழந்து கொண்டு இருக்கின்றாய். நம்பிக்கை எப்பொழுது இழக்கின்றாயோ இன்னும் அதிகமான நேரத்தில் இன்னும் அதிகமான கவனத்தை என் மீது செலுத்திக் கொண்டே இரு. மனம் சோர்வடையும் நேரத்தில் இந்த முருகன் நம்மை கைவிட மாட்டான். கண்டிப்பாக கடைசி அத்தியாயத்தில் கூட நமக்கான அதிசயத்தை நடத்துவான் என்று நீ உறுதியாகும் தீர்க்கமாகும் நம்பு. உன்னை கடந்து சென்ற உறவுகளை பற்றி கவலை கொள்ளாதே. உன் வாழ்வில் நீ முன்னேறி கொண்டு இருப்பதற்கான நிலையை உருவாக்குவதற்குத்தான் இந்த முருகன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். உன் வெற்றியை தருவதற்கு உன் வாழ்க்கையே அங்கு பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும்போது நீ இதற்காக போலியான உறவுகளின் வழியே போய் அங்கு சிக்கி தவித்து கொண்டு உன்னையே ஏமாற்றிக் கொண்டு இருக்கின்றாய். கடந்து போனவர்கள் கூட ஒரு நாளில் நீ யார் என்பதை புரிந்து கொண்டு வரத்தான் போகிறாய். என் கண்ணின் மணியே, அதுவரையிலும் நிதானம் கொள். எதற்காக என்னை நினைத்து வந்தாயோ, எதற்காக என்னை கரம் பற்றினாயோ அந்த வேண்டுதல் நிறைவேறும் காலம்
காலம் வந்து விட்டது. சிந்தனைகளை வளர்த்து கொண்டே இருக்கும் என் பிள்ளையே, உன் கனவை நனவாக்க இந்த முருகன் நான் வந்து விட்டேன். உன்னோடு உனக்கான வெற்றியை தருவதற்கு, உன் அன்புக்கும் பக்திக்கும் நான் பரிசை தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதற்காகவும் மனம் அருந்த வேண்டாம். என்னை விட உன்னை உண்மையாக யார் புரிந்து கொள்ள இருக்கப் போகிறார்? இருக்கின்ற நிலைமையை சரியாக புரிந்து கொண்டு உனக்கான பாதையை தெளிவாக்கிக் கொள். நம்பிக்கையோடு செயல்படும். பொறுமையும் நம்பிக்கையும் நீ இருந்து உனக்கான வெற்றி பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டாலே போதும். உனக்கானதில் இருந்து நிச்சயமாக நீ விடை பெறுவாய். நீ படும் துன்பத்தில் இருந்தும் துயரத்தில் இருந்தும் நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் நான் தருவதற்கு இருக்கும் போது எதற்கும் மனம் கஷ்டமே பட வேண்டாம். வெற்றி உனக்குத்தான். யாம் இருக்க பயமே.